தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாறன், மக்கள் அதிகார கழகம். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வாகன உதிரிபாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் பல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டவும் அதற்கான ஊதிய உயர்வு கேட்டு பல நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் அங்கு செயல்படக்கூடிய நிறுவனத்தின் கிளை நிறுவனமானது ஹரியானாவில் உள்ள அந்த நிறுவனத்தில் ஊதிய உயர்வு செஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் நொய்டாவில் உள்ள தொழிலாளர்களும் தங்களுக்கும் ஊதிய உயர்வு வேண்டும், 8 மணி நேர வேலை என்பதை உறுதி செய்ய வேண்டும், கூடுதலாக பணி செய்யக்கூடிய நேரத்துக்கு 2 மடங்காக சம்பளம் வேண்டும் சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தாங்க. இந்த போராட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய பல ஆலைகளுடைய தொழிற்சாலைகளும் குறிப்பாக ஒரு 45,000 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிக தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் செயல்படக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் இந்த போராட்டத்தை சீர்குலைக்கும் விதமாகவும் அங்கு போராடிய தொழிலாளர்களை கலைப்பதற்காகவும் அங்கு பல்வேறு வன்முறைகளை நிகழ்த்தி அந்த போராட்டத்தை கலைத்தனர். அந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் போராடிய அந்த காரணத்தினால் குறைந்தபட்சம் ஒரு 35% யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் உடனடியாக அந்த தொழிலாளருக்கு ஊதிய உயர்வை வழங்கியது. ஆனால் அவர்கள் சொன்ன பல கோரிக்கைகள் நிறைவேற்றல. இந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னணியாக செயல்படக்கூடிய பல தொழிலாளர்களையும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த பல ஜனநாயக சக்திகளை 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. அந்த கைது செய்வதற்காக இந்த பாசிச யோகிநாத் அரசாங்கம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டத்துக்கு பாகிஸ்தானில் ஊடுருவிட்டாங்க, நக்சலைட் ஊடுருவிட்டாங்க, இந்தியாவில் ஆல்ரெடி நக்சல் ஒழிப்பு நடந்துட்டு இருக்குது, அதை மடைமாற்றுவதாக இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் விசாரணை செய்யறோம்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களையும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிப்பதுடன் உடனடியாக இந்த தொழிலாளர்களையும் தங்களுடைய உரிமைக்காக போராடிய இந்த தொழிலாளர்கள் கைது செய்த இந்த பாசிச யோகி அரசாங்கத்தை அனைத்து ஜனநாயக சக்திகளும் கண்டிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர்களை உடனடியாக கைது செய்வதற்காக அனைத்து தொழிலாளி வர்க்கங்களும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த 4 புதிய தொழிலாளர் சட்டத்தையும் இந்த பாசிச மோடி அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. இதற்கு முன்பு இருந்த போராடக்கூடிய சங்கம் வைக்கக்கூடிய உரிமைகளை இந்த 4 தொழிலாளர் சட்டமும் இன்னைக்கு காலில் போட்டு நசுக்குது. அந்த அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அதே ஏப்ரல் 1ஆம் தேதி 4 தொழிலாளர் சட்டம் நடைமுறைக்கு வருது. 12ஆம் தேதி இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. இந்த போராட்டத்தை ஒரு தீவிரவாத செயல்கள் போல தங்கள் உரிமைக்காக தங்களோட வாழ்வாதாரத்தை பேணுகிறதுக்காக இந்த தொழிலாளர்கள் போராடிய போராட்டத்தை இன்னைக்கு தீவிரவாத செயல்களாக திசை திருப்பவும் தொழிலாளர்களை ஒடுக்குவதற்கும் இந்த யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 4 தொழிலாளர் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் அடிப்படையில் உழைக்கும் மக்களும் ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்த போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கிறது. அந்த அடிப்படையில் போராடிய அந்த 100 தொழிலாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தோடு அனைவரும் போராடுவோம். நன்றி, வணக்கம்.